நல்ல டேஸ்டியான பிஸ்மிலாபாத் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வாசனையா இருக்குது, நல்ல அரோமா வந்து வருது, பார்க்கவும் நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பிஸ்மிலாபாத் செய்யறதுக்கு அரிசி எவ்வளோ எடுத்துக்கலான்னு சொல்றேன் பாருங்க. நான் வந்து 1/2 கிலோ அரிசி எடுத்துக்கிறேன். இது வந்து 250 கிராம் கப்பு. இதுல நான் 2 கப்பு அரிசி எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டேன். இதே கப்புல நான் 1 கப் வந்து துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். நான் 250 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை ரெண்டுத்தையுமே நம்ம ஊற வச்சுக்கணும். நான் இப்போ அரிசியும் பருப்பையும் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ நம்ம இது ரெண்டுத்தையுமே குக்கர்ல வேக வச்சுக்கலாம். நான் இதே கப்பால தான் வந்து அரிசியும் எங்க வீட்டில் எப்பயுமே நாங்கள் சாப்பாடு வைக்கிற பழக்கம் இருக்கு. அதனால கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து காக்கா சத்தம் போடுது. நான் இந்த கப்பால தான் வந்து அரிசியும் பருப்பும் அளந்தேன். இப்போ நான் வந்து 2 கப்பு அரிசி எடுத்துக்கிட்டேன், 1 கப்பு பருப்பு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி வைக்கிறேன். அப்போ மொத்தமாக வந்து நம்ம அரிசி 2 கப்பு, பருப்பு 1 கப்பு, மொத்தம் 3 கப்பு, 6 கப்பு தண்ணி நான் அளந்து ஊற்றிக்கிறேன். ஆறு கப்பு ஊற்றிட்டோம் நம்ம. இப்போ இதுக்கு அரிசிக்கும் பருப்புக்கும் கரெக்டாக நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ இது பிஸ்மிலாபாத்ன்றதுனால நமக்கு கொஞ்சம் குழப்பா வரணுன்றதுக்காக எக்ஸ்ட்ரா 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி முடிச்சாச்சு. இப்போ நம்ம குக்கரை மூடி, வீட்டில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் குக்கரோட விசில், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ எங்கள் வீட்டில் வந்து நான் எப்பயுமே 3 விசில் வைப்பேன். அதிகமாக இப்போ குழைவா வேணுன்றதுக்காக நான் 4 விசில் வைக்க போகிறேன். இப்போ உங்களோட குக்கரில் எப்படி நீங்கள் வைப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி நம்ம வச்சிடலாம். இப்போ இந்த பிஸ்மிலாபாத்துக்கு மசாலா பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நான் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா, 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது காஷ்மீரி சில்லி வந்து 2 எடுத்திருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த காஷ்மீரி சில்லி நான் ஒரு கலருக்காக இதை சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இந்த காஷ்மீரி சில்லி இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் காஞ்ச மிளகாவே போட்டுக்கலாம். நான் எங்கள் வீட்டுக்கு தகுந்த காரத்துக்கு 4 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். இதை எல்லாத்தையுமே நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டு மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பிஸ்மிலாபாத்துக்கு என்னென்ன காய் போட்டு நம்ம குழம்பு வைக்க போகிறோன்றதை பார்ப்போம். நான் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கலாம். நான் 100 கிராம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன், 2 தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு சின்ன உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வந்து கருப்பாயிட போகுதுன்றதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். 7 கிராம் புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு எலுமிச்சம்பழ சைஸ்க்கு புளி ஊற வச்சுக்கோங்க. ஒரே ஒரு முருங்கைக்காய் எடுத்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். கேரட் வந்து ஒரே ஒரு கேரட் எடுத்து நான் நறுக்கி வச்சுருக்கேன். 5 பீன்ஸை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். 2 கத்திரிக்காவை நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா கருப்பாயிட போகுதுன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். நம்ம பிஸ்மிலாபாத்துக்கு வைக்க வேண்டிய சாம்பார் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பிஸ்மிலாபாத் சாம்பாருக்கு இது வறுத்து அரைக்க வேண்டிய மசாலா. இது 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு. இதை நம்ம வந்து இப்போ நல்லா வறுத்துக்கலாம். இது கூட வந்து நான் 4 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக நான் வந்து 4 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். 2 காஷ்மீரி மிளகா சேர்த்துருக்கேன் நான். இது வந்து ஆப்ஷனல் தான். இந்த காஷ்மீரி மிளகா வந்து நான் வந்து ஒரு நல்ல கலர் வரும்ன்றதுக்காக தான் சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா வந்து நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பிஸ்மிலாபாத்தோட வாசனைக்கு இந்த மசாலா தான் வந்து நல்ல வாசம் கொடுக்கும். இது கூட துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். இது வந்து நல்லா வந்து அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வறுத்துக்கலாம். இதை இப்ப நல்லா வதக்கியாச்சு, பொன்னிறமா ஆயிடுச்சு. மிக்சியில நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு அகலமான பாத்திரம் ஒன்று வச்சுக்கலாம். அதுல வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானோடனே 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் நான் வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும்.
நான் 2 தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூட தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ சாம்பாருக்கு போட வேண்டிய காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் 5 பீன்ஸ் அரிஞ்சு வச்சிருக்கேன் பொடியா. ஒரு கேரட்டை வந்து நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு உருளைக்கிழங்க வச்சிருக்கேன். ஒரு உருளைக்கிழங்க கட் பண்ணி போட்டாச்சு. அடுத்தது நம்ம 2 கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு முருங்கைக்காவையும் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ நறுக்கி வச்ச முருங்கைக்காய் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இது கூட 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இது கூட அரைச்சி வச்ச இந்த மசாலா பவுடரை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து இந்த மசாலாவை நம்ம வறுத்துட்டோம், அதனால சும்மா 2 வதக்குனா போதும். இது கூட இப்போ நம்ம தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம். நம்ம 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதுக்கு. இப்போ நான் 4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் காயெல்லாம் வெந்து கொதி வந்தோடனே புளியை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இந்த சாம்பாருக்கு மட்டும் நான் உப்பு போடுறேன். அரிசிக்கும் பருப்புக்கும் நான் குக்கரை வைக்கக்குள்ளேயே உப்பு போட்டுட்டேன். இது நல்லா வந்து காயெல்லாம் வந்து கொதி வந்தோடனே நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதிச்சிருச்சு, காய் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு தான் புளி ஊற வச்சுருக்கேன். மெஷர்மெண்ட் வைஸ் பார்த்தோன்னா 7 கிராம் புளி ஊற வச்சுருக்கிறேன். அதை நான் கரைச்சி இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாம். புளி தண்ணி நம்ம இப்போ ஊற்றிட்டோம். இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு. இப்போ இந்த பிஸ்மிலாபாத் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம சாதத்தை குழச்சிட்டோம். இப்போ இது கூட சேர்த்து நம்ம கிண்டிக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டிக்கலாம். நான் சாதம் வெந்தோடனே கரண்டி வச்சு நல்லா கிண்டிட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாதம் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதே மாதிரி மீதி இருக்க சாதம் எல்லாத்தையுமே வந்து இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கு. இப்போ இதை நம்ம நல்லா கிண்டிட்டோம். இப்போ இது மேலே ஒரு தாளிப்பு நம்ம ஊற்றிடலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து 1 ஸ்பூன் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். நாலு குண்டு மிளகா சேர்த்துக்கிறேன் நான். இது கூட வந்து நான் 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காய பவுடர் சேர்த்துக்கிறேன். வாசனைக்காக நம்ம கடைசியாக சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும், அதனால தான் நான் கடைசியில் சேர்த்துக்கிட்டேன். இது கூட நம்ம வந்து 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த தாளிப்பை எடுத்து அந்த சாதத்து மேலே போட்டுக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம பிஸ்மிலாபாத் ரெடி ஆயிடுச்சு. கம கமன் வாசனை வருது. இப்போ இதில் நெய் சேர்த்தோன்னே இன்னும் மணமாக இருக்கு. கடைசியாக வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். சுவையான பிஸ்மிலாபாத் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சுவையான பிஸ்மிலாபாத் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம அன்லிமிட்டெட் ஃபுட்டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனலை பார்க்குற புது வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு
ஆல் இன் செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.